ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸ். தீபாவளி ஸ்பெஷலாக நம்ம ஒரு ஓமப்பொடி ரெசிபி ஒன்று பார்ப்போமா. இது குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் விரும்பி சாப்பிட்ற ஒரு மிக்சர் தான் இது. இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஜஸ்ட் 20 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா போதும். நம்ம டக்குன்னு இதை ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போவோம். இது செய்கிறதுக்கு நான் 1/4 கிலோ கடலை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். 50 கிராம் அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் எடுத்து வச்சிருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு, தேவைக்கேற்ற அளவு, பெருங்காயம், மற்றது ஓமத்தை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு அதை ஒரு மிக்சியில் ஒருக்கா போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்குவோம். அதோட ஒரு அரித்தட்டு எடுத்துக்குவோம். நம்ம இதை சலிச்சுட்டு தான் நம்ம எடுத்துக்கணும். சலிக்கலை அப்படின்னு சொன்னால் நமக்கு கட்டி கட்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அந்த கடலை மாவை அப்படியே எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு கட்டி இல்லாமல் நம்ம சலிச்சு எடுத்துக்குவோம். 1/4 கிலோ கடலை மாவுக்கு 50 கிராம் அரிசி மாவு போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ இதோட நான் அரிசி மாவையும் எடுத்து போட்டுக்கிறேன். இதையும் ஒருக்கா சலிச்சுக்கிறேன். இப்போ 2 சளிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்ச மிளகாத்தூள் இது எல்லாத்தையுமே அப்படியே போட்டுக்குவோம். நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவைக்கேற்ற அளவு உப்பு போட்டுக்கிறேன். பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போல் போட்டுக்கிறேன். நான் இந்த ஓமத்தை மிக்சியில் ஒரு தடவை ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு கிரைண்ட் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். இப்போ இதை நான் ஒருக்கா ஃபில்டர் பண்ணி அப்படியே ஊற்றிக்கிறேன். நம்ம அப்படியே தண்ணியை நம்ம எடுத்து ஊற்றுறதை விட நம்ம ஒரு தடவை மிக்சியில் போட்டு ஒருக்கா கிரைண்ட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்தோம்னா அதோடைய எசன்ஸ் அப்படியே நல்ல ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் அந்த மாதிரி பண்ணேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தண்ணியை கூட நீங்கள் விட்டுக்கலாம். 1/2 மணி நேரம் ஊற வச்சு அந்த தண்ணியை கூட அப்படியே விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கை வச்சு ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம கொஞ்சம் எண்ணெயை சூடு பண்ணிக்குவோம். எண்ணெய் நீங்கள் சூடு பண்ணி ஊற்றுறனால மாவு நல்லா சாஃப்டாக வரும். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் கூட சூடு பண்ணி ஊற்றிக்கலாம். விட்டுட்டு அதையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ எண்ணெய் விட்ட உடனே நம்ம கை வைக்க முடியாது. நான் கொஞ்சம் ஸ்பூனில் கிளறிட்டு தான் கை வைக்கிறேன். இந்த மிக்சர் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி நம்ம தெளித்து இது பண்ணிக்கிறோம். ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது மாவு, அதே மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து செஞ்சுக்கோங்க. ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா நம்மளால் புளிய முடியாது, புளிய வைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இறுகி போயிருக்கும். கொஞ்சம் நமக்கு மாவு கொஞ்சம் கையில் ஒட்டுற பதம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பதம் தான் நம்ம கரெக்டாக இருக்கும் நம்ம செஞ்சு வைக்கிறதுக்கு. இப்போ மொத்தமாக எனக்கு ஒரு 1/4 டம்ளருக்கு கொஞ்சம் கூட வந்துச்சு நமக்கு ஊற்றி பிசைகிறதுக்கு இவ்வளோ மாவையும். இப்போ இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்படி தான் இருக்கணுமா அப்போ செஞ்சு வைக்கும்போது, இந்த பதத்தில் இருந்தால் தான் நம்ம கரெக்டாக இருக்கும். நல்லா நான் செஞ்சுக்கிட்டேன். இப்போ நம்ம இடியப்பம் புளியிற அந்த அச்சு இருக்கு இல்லையா, அந்த ஹோல்ஸ், அந்த அச்சில் நம்ம இதை போட்டு புளிஞ்சு எடுத்துக்குவோம். அது கொஞ்சம் எண்ணெய் நான் தடவிக்கிறேன். இப்போ அந்த மாவு எடுத்து நான் அதில் ஃபில் பண்ணிக்கிறேன். இதை இப்போ க்ளோஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம பொரிச்சு எடுக்கிறது தான் ப்ராசஸ்ஸு. இப்போ நம்ம அதுக்கு அடுப்பை பற்ற வச்சு ஒரு சட்டியை வச்சுக்குவோம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெயும் விட்டுக்குவோம். நீங்கள் மாவு பிசைகிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் இந்த எண்ணெயை அடுப்பில் வச்சுட்டு கூட சிம்மில் வச்சுட்டு கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம்.
எண்ணெய் வந்து ரொம்ப கொதிக்க விட்டீங்க அப்படின்னா கையில் ஆவி அடிக்கும், அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம அப்படியே எடுத்து புழிஞ்சுக்குவோம். அது கையில் நல்லா ஆவி அடிக்குது, அதனால் கொஞ்சம் பார்த்து நீங்கள் புழிஞ்சுக்குங்க. அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் புளிய ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஜஸ்ட் 10 செகண்ட்ஸ் இருந்துச்சுனாலே போதும், டக்குன்னு வெந்துடும். அதே சமயம் நீங்கள் திருப்பி போடும்போது உடஞ்சிருச்சுனாலும் பிரச்சனை கிடையாது, நம்ம எப்படியோ அதை உடச்சி தான் விட போகிறோம். அதனால் அதை பற்றி நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. ரொம்ப ப்ரௌன் கலரில் எடுக்காமல் இந்த மாதிரி எல்லோவாக இருக்கும்போதே எடுத்துருங்க. இந்த ஓமப்பொடி மட்டும் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அது அந்த ஓமத்தோடைய அந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பிடும்போது. சின்ன கை குழந்தைங்க கூட இதான் முதல்ல சாப்பிடுவாங்க. இந்த மிக்சர் கண்டிப்பாக கொடுப்பாங்க. நீங்களே இதை கண்டிப்பாக மறக்காமல் செய்யுங்க. இதே மாதிரி நம்ம ரிப்பீட்டடாக எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்குவோம். இப்போ எல்லாம் பொரிச்சாச்சு. இதோட நான் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்து அதை பொரித்து எடுத்துக்கிறேன். நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு போடுங்க. இப்போ நம்ம பொரித்து நான் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம அந்த மிக்சரில் போட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அதை வந்து உடச்சி விடும்போது இந்த கருவேப்பிலையும் உடஞ்சி போயிடும். அப்புறம் தூள் தூளாக இருக்கும் கருவேப்பிலை. நம்ம இதை தனியாக வச்சுட்டு லாஸ்ட்டாக போட்டுக்குவோம். இதை பார்த்திங்களா நம்மளுடைய ஓமப்பொடி எப்படி ரெடி ஆகிடுச்சுன்னு. இப்போ நம்ம இதை கை வச்சு இப்படி தான் உடச்சி விடணும். ரொம்ப குறுநெல்லாம் உடச்சி விடாமல் நம்ம லைட்டாக அப்படி உடச்சி விடுங்க. நம்ம 1/4 கிலோ மாவுக்கு இவ்வளோ வந்திருக்கு. இப்போ ஃபைனலாக இந்த கருவேப்பிலையை போட்டு ஒருக்கா இப்படி குலுக்கி விடுங்க. கை வச்சு கிளறாதீங்க, குலுக்கி மட்டும் விடுங்க. அவ்வளோதான், சூப்பரான ஓமப்பொடி ரெடி ஆகிடுச்சு. இதை பார்த்திங்களா வெறும் 20 நிமிஷம் தான். 20 நிமிஷத்தில் நம்ம சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சிட்டோம். நீங்களும் இதை செஞ்சு உங்கள் பசங்களுக்கு கொடுங்க, அவங்களும் ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் என்னுடைய அடுத்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸ்.